தானே வாட்டருங்களா சம்மர் தோலை தூக்கி போடாம இந்த மாதிரி யூஸ் பண்ணி கஷ்டமாக தான் இருக்கும். அது பச்சையாக எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் டேஸ் அன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த vlog ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிறகு குட்டிக்கு மட்டும் ஜஸ்ட் வந்து ரைஸ் வச்சு எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஈவினிங் 2:30 கொஞ்சம் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் ஈவினிங் குழந்தை வர வரைக்கும். ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் டிப்ஸ், ரெசிபீஸ் அண்ட் வந்து கிச்சனுக்காக கொஞ்சம் ஒரு பேசிக்கான திங்ஸ் ரொம்ப நீடடான சில பொருளாக பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் எடுத்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்கணும். வந்து இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு ஹெல்த்தியான ஜூஸ்லேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராகவே வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா வீக்லி 2 வைஸ் வந்து கொடுக்கலாம். நான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் வந்து நான் அப்பாக்காக ரெடி பண்ண போகிறேன். ஒரு ஆள் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 6லேருந்து 7 வந்து சரியான ஒரு அளவாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி இப்போ லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது அந்த நர்வ்ஸ் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டாக்டரே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். நர்வ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ சில பேருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அது சிவியரான பாடி பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஜூஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 day எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது. ஸோ ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. நான் ஜஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஒரு 1/2 லெமனும் இதில் பிழிஞ்சிக்கலாம். நல்லா வந்து நுரைச்சி அந்த கலரே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர கலர் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட இந்த காய் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த ஜூஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது பச்சையாக அரைக்கிறதுனால பட் அப்பா பார்த்திங்கன்னா குடிச்சிருவாங்க. ரொம்ப ஹெல்த்தின்றதுனால கொஞ்சம் ரெகுலராகவே. ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே கொடுக்கலாம். அதனால தான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதும் இருக்குது. அண்ட் வந்து புதுசாக வந்ததும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே எடுத்து வந்து செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். எல்லாமே ரொம்ப வந்து காஸ்ட்லியெல்லாம் இருக்காது அண்ட் டெக்கர் ஐட்டம் அதெல்லாம் இருக்காது. பேசிக்காக நம்மளுடைய கிச்சனுக்கு வந்து நம்ம ஒன்று பழசாயிடுச்சு புதுசு வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 150 என்னவோ தான் அதோட ப்ரைஸு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் டைப் இருக்கும். கொஞ்சம் அந்த ஒயர் மாதிரி இருக்குது, அந்த நெட் மாதிரி இருக்கிறது. சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஹோல் அண்ட் கீழே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இது எதுக்குமா என்ன 2 பக்கமும் ஓட்டை இருக்குது. ஸோ எதுக்கு இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா, ஹேங் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு பை மாதிரியே ஒன்று இருக்குது, ஜஸ்ட் நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு. நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த பிளாஸ்டிக் கவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது தூக்கி போடுவோம். நல்லா இருக்கிற பிளாஸ்டிக் பேக் வந்து நமக்கு தூக்கி போட மனசே வராது. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று சுருட்டி வைப்போம், மடிச்சு வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து பேக் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா சுருட்டி போடலாம், இல்லை மடிச்சு சம்திங் எப்படி வேணாலும் வைக்கலாம். வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ணா பின்னான்னு ஒவ்வொரு இடத்துல வைக்காமல் அழகாக இந்த பேக், ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ கேரி பேக் இருக்கும். அம்மா பார்த்திங்கன்னா எதையுமே த்ரோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு பை ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் வந்து நான் வாங்கிட்டேன். இதில் ஃபுல்லாக டம்ப் பண்ணி எடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியாவில் மாட்டி வச்சுடுவோம். வேணுங்கும்போது ஜஸ்ட் அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி எடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் மட்டும் அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸி டு யூஸ் மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து நம்ம vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இதுவும் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணேன். ஜஸ்ட் அந்த ஆயில் வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இப்போவும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம மேலே இருக்கிற அந்த கரண்டியோடு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதில் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்காது. கொஞ்சம் பாக்ஸும் வந்து அழுக்காகாமல் இருக்குது. இன்னொரு விஷயம், பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதே காட்டியிருக்கலாம். பட் பிரணவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டக்கு மாதிரி இருக்கிறதுலாம் வேறு கலர் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் கொசன்னு வச்சுருக்கான். ஸோ அதனால் ஆல்ரெடி எடுத்ததே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த ஒரு ஆயில் கண்டெய்னரும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ வரது பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் இல்லையா? ஸோ நம்ம எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லையுமே அந்த ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஜூஸுக்காக இருக்கட்டும், வாட்டருக்காக, சம்திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ என்கிட்ட அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த க்யூப் ட்ரே இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப வசதியெல்லாம் இல்லை. பட் இதில் வந்து நிறைய க்யூப்ஸ் நமக்கு வருங்க. அண்ட் வந்து கொஞ்சம் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்ல ரஃபாக நமக்கு அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அண்ட் வந்து அதோட அளவும் பார்த்திங்கன்னா டென்சிட்டியும் கொஞ்சம் வந்து லென்த்தாகவே இருக்குது. ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை. ஸோ இந்த பேக்கும் வந்து 120 என்னவோ சம்திங் தான். ஸோ ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ப்ளூ கலர் இருந்தது. சாய் கூட ஏன் இப்படி ஆரஞ்சு கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ நான் இதோட பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த 4 ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலேயே நம்ம ஒன்று பீல் பண்ணிக்கலாம். வந்து துருவறது ஒன்றுத்தில் இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா இடமும் செதறாமல் இருக்கும். ஸோ அழகாக அந்த பாக்ஸ்க்குள்ளேயே நம்ம இப்போ துருவுற எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காவாக இருக்கட்டும், இல்லை சம்திங்ஸ் ஏதாவது இருக்கட்டும், நம்ம துருவும்போது அது உள்ளே வந்து கொட்டும். ஸோ வெளியில் வந்து செதறாது. அண்ட் மேலே வந்து அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்லையா, அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம நல்லா வந்து துருவ முடியும். ஸோ கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ப்ராடக்ட் தான். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அந்த லிங்க்கோட சேர்த்து உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பீட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையானது தான். ஸோ கொஞ்சம் பழசானதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இது எல்லாமே ஒரு 6 செட்டு வந்து ஃபுல்லாக நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இந்த ஹேண்ட் பீட்டர் 100 ருப்பீஸோ சம்திங் என்னவோ தான். ஸோ 120 ஏதோ போட்டிருந்தது. ஆஃபரில் பார்த்திங்கன்னா 99 ருப்பீஸ் அந்த மாதிரி மீஷோவில் இருந்தது. அதனால் இந்த ஒரு ஹேண்ட் பீட்டரும் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க. நான் வாங்கி ரொம்ப மாதம் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயராவது இருக்கும். ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸாவது இருக்கும். ரெகுலராகவே நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ பெருசாக கலர்லாம் எதுவும் போகல. ஏன்னா வந்து நான் அது கோல்டு கலர் வாங்கும்போதே யோசிச்சேன். அது பிளாக்ல கூட இருந்தது. ஸோ சின்னதாக அங்கங்கே லைட்டாக இருக்குமே தவிர அப்படியே பார்க்குறதுக்கு வந்து புதுசு மாதிரியே இருக்குது. சீக்கிரம் வந்து கெட்டு போக மாட்டேங்குது. ஐ மீன் கலர் போக மாட்டேங்குது. கலர் வந்து போக மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். இப்போ இதை பார்க்கலாம். இதில் எனக்கு பிளாக் பிடிச்சிருந்தது. பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெக்கர் ப்ராடக்ட் மாதிரியே இருக்குங்க. நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. பட் லாங் பாக்ஸ் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாக்ஸஸ்க்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான ஸ்பூன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குல்ல? அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் காட்ட போகிறேன். என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சப்பாத்தி மேக்கர் ஷீட் மாதிரி ஆக்சுவலாக நான் வாங்கினேன். வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கல் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோன் கடப்பா கல் மாதிரி அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அண்ட் வந்து வுட்லேயும் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டோன் அந்த கல் மாதிரி வெயிட்டாக இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காகவே நான் அந்த ஷீட் வந்து வாங்கினேன். இப்போ நான் காட்டினேன் இல்லையா, இந்த ஷீட்டு தான். ஸோ இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம விலாகில் கூட பார்த்துருப்பீங்க. நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா எங்களோட சப்பாத்திகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை அதை எடுத்து யூஸ் பண்ணோம். பட் இது கொஞ்சம் கூட அந்த ஷேக் ஆகலை, நகரில். ரொம்ப ஈஸி டு யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா உடனே வாஷ் பண்ணோன்னா தண்ணியும் வந்து போயிடுது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். நீங்கள் கத்தி வச்சு கோட் போட்டால் கூட பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சில் ஆகலை. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான சில ப்ராடக்ட் தான் ஆக்சுவலாக அவங்களோட ஷேர் பண்ணேன். அதில் இதுவும் ஒன்று. ஸோ நான் வீட்டுக்கு என்னென்னலாம் வாங்கணும்னோ ஜஸ்ட் அவங்களோட ஷேர் பண்ணேன். அதே டெக்கர் பீஸ்லாம் போட்டிருக்கேன், ஹோம் டெக்கர் பீஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்ததும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி மீஷோவில் போட்டால் கொஞ்சம் வரத்துக்கு வந்து லேட் ஆகும். ஸோ வந்ததும் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பார்க்கலாம். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வீட்டில் ஜூஸ்க்காகவோ இல்லை வந்து ஃப்ரூட் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தோலை வந்து நான் தூக்கி போடாமல் கொஞ்சம் அழுத்தமான தோலாக வந்து அதை பத்திரமா எடுத்து வைப்பேன். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற இந்த அல்வா வந்து நம்ம தர்பூசணியில் பண்ண போகிறோம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு வருஷம் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் அந்த அல்வா வந்து ரெடி பண்ணிவிடுவேன். அந்த தோலை வந்து தூக்கி போட மாட்டேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி ஜூஸ் எல்லோரும் போட்டு குடிச்சிட்டு அந்த தோல் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த லைட்டான ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ பின்னாடி இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து துருவி அதில் இருக்கிற தண்ணி, ஸோ நீங்கள் துருவினீங்கனாலே அப்படியே தண்ணி சதன்னு இருக்கும். அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக நல்லா பிழிஞ்சிக்கணும். இல்லை ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து டைட்டாக பிழிஞ்சாலும் சரி. மொத்தம் வந்து அதில் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிழிஞ்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருந்த அந்த தர்பூசணியோட அந்த பீஸை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தண்ணியில் ஏதாவது சேர்க்கணுமா வேக வைக்கிறதுக்குன்னா வேணாங்க, தேவைப்படாது. ஸோ அந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட் ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிட்டு ஈவனாக வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இது தர்பூசணி வாசனை வந்து வருமா அப்படின்னா கொஞ்சம் கூட வராதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது எதில் பண்ண செம்மையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை. அந்த தர்பூசணி பீஸை வந்து தூக்கி போடுவீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஈவனாக நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பத்தலை, நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு இது சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நான் இன்னும் ஸ்வீட் சாப்பிடுவேன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அது நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். ஆனதும் இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். அந்த உப்பு வந்து ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வெண்ணிலாவுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அந்த பன்னீர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்கிட்ட அந்த பன்னீர் எசன்ஸ் இல்லை, அந்த ரோஸ் இது இல்லை, அதனால நான் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரோஸ் இதை ஆட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபுட் கலரிங்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கேசரி பவுடர் போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா குக் ஆனதும் நெய்யில் முந்திரி ஃப்ரை பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது நிஜமாகவே வந்து நம்ம தர்பூசணியில் தான் பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தர்பூசணி பீஸ் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு இந்த தோலை மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அம்மா கிட்ட கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஒரு அளவு வந்திருக்கு. ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நல்லா இருக்கலாமா?
கேரட் அல்வா மாதிரி இருக்கு பார்த்தா. ஆக்சுவலி கேரட்டில் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி போட்டு சாப்பிட்டோமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குல்ல. இனிமேல் சீசன் தானே வாட்டர்மெலன், சம்மர் வேற. தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ரெசிபீஸ் அண்ட் வந்து கிச்சனுக்கு தேவையான அந்த குட்டி குட்டி ப்ராடக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண ஜூஸ், இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.